ஜீவா முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "எங்கே முத்து இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நானா இங்கே தான் மேடம் இருக்கேன். உங்களுக்கு வரணுமா?" "ஆமாம், ஆமாம். நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே மாரி முத்து போறாரு. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வராரு. "எங்கே மேடம் போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் ஒரு பார்லருக்கு போணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. "ஓ! அப்படியா? எனக்கு ஒரு பார்லர் தெரியும். நீங்க வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. "அங்க நல்லா பண்ணுவாங்க. மேக்கப் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்றாரு. "சரி, இந்த பார்லர் தான். இந்த பார்லருக்கு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி, நான் போறேன். நான் இங்கேயே வெயிட் பண்ணட்டுமா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "இல்ல, இல்ல. வேண்டாம், வேண்டாம். நீங்க போங்க. நான் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா. அதே மாரி முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உள்ள போறாங்க. பார்லருக்குள்ள பார்க்குறாங்க. உள்ள போனோனே, "சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போனாங்க. ரோகிணி பார்க்குறாங்க. பார்த்தோனே, "இவங்கள எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆமால்ல, இது மனோஜ் வந்து இந்த பணம் ஏமாத்திட்டு போச்சே! அந்த ரூ. 27,00,000 அந்த பொண்ணு ஜீவா மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நல்லா உத்து பார்க்குறாங்க. ஆமா, அதே பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. கிட்ட வராங்க. "நீங்க எங்கேருந்து மேடம் வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. "நான் கனடாலேருந்து வரேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! சரிங்க மேடம். இருங்க, நான் தேவையான மேக்கப் எல்லாம் போட்டு போட்டு விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா போயிட்டு அப்படியே மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. "நான் இங்கே நெறைய இடத்துல பணம் கேட்டுட்ருக்கேன். எங்கேயுமே கிடைக்கல." அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டுருக்காரு. "மனோஜ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, நாம ஒரு பொண்ண தேடிட்டு இருந்தோம்ல, அந்த பொண்ணு ஜீவா. உன் பணத்த கூட ஏமாத்திட்டு போயிடுச்சுல, அந்த பொண்ணு என்னோட பார்லருக்கு வந்திருக்கு." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "என்ன சொல்ற ரோகிணி? உண்மையாவா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. "ஆமா, ஆமா. சரி, நீ அந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுற மாரி பண்ணிட்டே இரு. நான் அதுக்குள்ள வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. மனோஜ் வேகமா அங்க வராரு. மெயினா பூ எடுத்துட்டு வெளிய போறாங்க. போற இடத்துல பூ குடுக்குற இடத்துல அந்த நோ பார்க்கிங்கில பார்க் பண்ணியிருக்காங்க. வண்டிய போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான். வந்து தேடுறாங்க. "ஐயோ! என்ன என்னோட ஸ்கூட்டிய காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. இங்க ஸ்கூட்டி விட்டேன் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்டலாம் கேட்குறாங்க. "அதுவாம்மா, நீ இங்க நிறுத்தக்கூடாது. இங்க நிறுத்துனா போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் பாரும்மா." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "என்னங்க, நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். இங்க நோ பார்க்கிங்கில விட்டுட்டேன். வண்டிய தூக்கிட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஐயய்யோ! அப்படியா மீனா? இரு இரு, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க வராரு. வந்தவுடனே மீனா சொல்றாங்க, ஒரு மாரி டென்ஷனா பேசுறாங்க. "என்ன பண்ணுதுன்னே தெரியலங்க. இங்க தாங்க வண்டி விட்டுட்டு போனேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க எதுக்கு விட்ட? நோ பார்க்கிங். இங்கேருந்து தூக்கிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி, அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க. வா போய் கேட்கலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. மனோஜ் பார்லருக்கு வராரு. அப்ப அந்த பொண்ணு கரெக்ட்டா மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. பார்த்தோனே மனோஜ பார்த்தோனே அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்ன? எதுக்காக இங்க வந்திருக்க? என்னை ஏமாத்திட்டு ரூ. 27,00,000 பணத்த எடுத்துட்டு ஓடிட்டு என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. நான்லாம் அதெல்லாம் பண்ணல." அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. "ஏய், பொய் சொல்லாத. பணத்த திருடிட்டு ஓடுனது நீ தானே எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஏய், நீ யாரு கேட்கறதுக்கு?" அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. "நான் யார் தெரியுமா? அவரோட ஒய்ஃப். ஆமா, என்னோட ஒய்ஃப் தான் அவங்க." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "ஒழுங்கா பணத்த குடுத்துரு. இல்ல அவ்வளோதான் நீ." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே ஜீவா சொல்றாங்க, "இங்க பாரு, சும்மா என்கிட்ட பணம்லாம் எதுவுமே கிடையாது. புரியுதா? நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. "ஏய், எங்க போற? நில்லு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே கிட்ட வந்து காட்டுறாங்க. ஒரு கத்தி மாரி வச்சுட்டு. "போன உன்ன அவ்வளோதான் நீ. நீ இங்கேயே இரு. நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ்க்கு வராங்க. வந்தோனே அப்படியே கூட்டிட்டு போறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி உன் மேல கேஸ் குடுத்துருக்காங்க. வாம்மான்னு சொல்லிட்டு விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து போறாங்க.